அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு மைண்ட் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனல்ல மனதை பயன்படுத்தி நம்முடைய இலக்குகளை துல்லியமாகவும் விரைவாகவும் எப்படி அடைவதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது உங்கள் மீது கோபத்தில் இருக்கும் நபரை கூட உங்களிடம் தேடி வந்து பேச வைக்கக்கூடிய வார்த்தை. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இப்ப நம்ம பார்க்க போறது முழுமையான ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட். யாரெல்லாம் இதை பயன்படுத்தலாம்னு பார்த்தோம்னா கணவன் மனைவி மற்றும் காதலர்கள். அதிலும் குறிப்பாக இந்த மெத்தட் யாருக்காகன்னு பார்த்தோம்னா பிரிந்து வாழும் கணவன் மனைவி மற்றும் பிரேக்கப் லவ்ல இருக்கிறவங்களுக்கு. ஒன் சைட் லவ்ல இருக்கிறவங்க இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ண வேண்டாம். இந்த மெத்தட்ல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. அதனால எல்லா மதத்தினருமே இதை தாராளமாக பயன்படுத்தலாம். லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இருக்கக்கூடிய பவர்ஃபுல்லான ஸ்விட்ச் வேர்ட் மெத்தடை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ்னா என்னன்றத ஆல்ரெடி பல பதிவுகள்ல நம்ம பார்த்திருக்கோம். இருந்தாலும் புதியதாக பார்க்கறவங்களுக்காக சிம்பிளா ஷார்ட்டா நான் சொல்றேங்க. இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய மந்திர சொற்களுக்கு பெயர் தான் ஸ்விட்ச் வேர்ட்ஸ். தமிழ்ல மற்றும் சமஸ்கிருதம்லலாம் எப்படி மந்திரங்கள் இருக்கோ அதே போல இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய சில பவர்ஃபுல்லான வார்த்தைகளை ஸ்விட்ச் வேர்ட்ஸாக ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. இந்த வார்த்தைகளை சில முறைகள் நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தாலோ அல்லது எழுதினாலோ அந்த வார்த்தைக்குண்டான பலன்கள் நமக்கு கிடைக்கும். இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ் இங்கிலீஷ்ல மட்டும் தாங்க பயன்படுத்தணும். வேற எந்த ஒரு லாங்குவேஜ்லயும் டிரான்ஸ்லேட் பண்ணி நம்ம யூஸ் பண்ண கூடாது, மொழிபெயர்க்க கூடாது. உச்சரிப்பதற்கு சுலபமான வார்த்தைகளாக இருக்கும். எளிதாக நம்முடைய ஆழ்மனதில் பதியக்கூடிய வார்த்தைகள் இவை. எந்த ஒரு விஷயமோ அல்லது கருத்தோ நம்முடைய ஆழ்மனதில் பதிந்து விட்டால் அது நம் வாழ்க்கையின் நிஜங்களாக மாறும். அதை யாரு நினைச்சாலுமே தடுத்து நிறுத்த முடியாது. வாழ்க்கையின் எல்லா விதமான தேவைகளுக்குமே தனித்தனியா ஸ்விட்ச் வேர்ட்ஸ் இருக்குங்க. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த வார்த்தையை பயன்படுத்தும் பொழுது மனஸ்தாபங்கள், கருத்து வேறுபாடுகள் காரணமாக நம்மை விட்டு பிரிந்திருக்கும் உறவுகள் நம்மை தேடி வரும். எவ்வளவு பெரிய மனஸ்தாபங்கள், பிரச்சனை காரணமாக உங்களை விட்டு பிரிந்திருந்தாலும் அந்த குறிப்பிட்ட நபர் ஏதாவது ஒரு வழியில உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. உங்க பக்கம் தவறுகள் இருந்தாலும் அதை மன்னிக்கணும்ன்ற மனப்பக்குவம் ஏற்படும். உங்களை பற்றி ஞாபகப்படுத்தக்கூடிய நிறைய சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் அவங்களுக்கு தொடர்ந்து உருவாகிட்டே இருக்கும். உங்களை அதிகமா மிஸ் பண்ற ஃபீலிங்ஸ் ஆழமா அவங்களுக்கு ஏற்படும். ஒரு கட்டத்துல அந்த ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாம அவங்களே உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஆனால் நீங்க இந்த மெத்தடை இப்ப நம்ம பார்க்க போவதை போல கரெக்டா ஃபாலோ பண்ணணும். அப்பதாங்க அதற்கான ரிசல்ட் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும். இது ஒரு முழுமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடா இருக்கிறதுனால எந்த நாள் எந்த கிழமை வேணாலும் இதை நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். பெண்களாக இருக்கிற பட்சத்துல தீட்டு நாட்களாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. டோட்டலா 30 நாளைக்கு இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணணும். நடுவுல ஒரு நாள் கூட பிரேக் எடுக்க கூடாதுங்க. இதுதான் ரொம்பவுமே முக்கியமான விஷயம். இன்கேஸ் நீங்க ஒரு நாள் பிரேக் எடுத்துட்டாலும் கூட திரும்பவும் இந்த மெத்தடை ஃபர்ஸ்ட்ல இருந்தா நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். கரண்டா நீங்க எத்தனை லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் அல்லது தாந்திரிக முறைகள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலும் இந்த மெத்தடையும் நீங்க சேர்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகும் இந்த பவர்ஃபுல்லான ஸ்விட்ச் வேர்டை ஒரு நாளைக்கு 21 முறை நீங்க எழுதணும். ஒரு நாளைக்கு 21 டைம்ஸ்னு 30 நாளைக்கு எந்த ஒரு பிரேக்கும் இல்லாம நீங்க எழுதணும். 30 டேஸ்க்கு நம்ம கண்டினியூஸா எழுத போறதுனால பேப்பர்ஸ் எல்லாம் நீங்க யூஸ் பண்ண வேண்டாம். ஃப்ரெஷ்ஷா ஒரு நோட் புக்கை நீங்க பயன்படுத்துங்க. ஆல்ரெடி நீங்க லா ஆஃப் அட்ராக்ஷனுக்காக நோட் புக்ஸ் யூஸ் பண்றீங்கன்னா அதே நோட் புக்கை இந்த மெத்தடுக்கு நீங்க யூஸ் பண்ணலாம். வீட்ல பயன்படுத்தாத டைரி அல்லது நோட் புக் வச்சிருந்தீங்கன்னா அதை கூட நீங்க எடுத்துக்கலாம். அது ரூல்டு அன்ரூல்டுன்னு எது வேணாலும் இருக்கலாம். ஆனால் புதியதாக நோட் புக் வாங்க போறவங்க மட்டும் நீங்க அன்ரூல்டு, அதாவது கோடு போடாத நோட் புக்கா பார்த்து வாங்குங்க. இதற்கு காரணம் அதுல ஒரு நல்ல ஃப்ரெஷ்னஸ் மற்றும் எனர்ஜி நமக்கு கிடைக்கும். அடுத்ததாக எழுதுறதுக்கு எந்த கலரை யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ரெட் கலர் பென் மட்டும் தாங்க நம்ம யூஸ் பண்ணணும். சிவப்பு நிற பேனாவை மட்டும் தான் நம்ம பயன்படுத்தணும். இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் வேற எந்த ஒரு கலரையும் நம்ம பயன்படுத்த கூடாது. ரெட் கலர்ல எழுதக்கூடிய பென், பென்சில், மார்க்கர், ஹைலைட்டர், ஸ்கெட்ச்னு எதை வேணா நீங்க பயன்படுத்தலாம். ஆனால் சிவப்பு நிறத்துல மட்டும் தாங்க நீங்க எழுதணும். நெக்ஸ்ட் எந்த நேரத்துல எழுதணும்னு பார்த்தீங்கன்னா எந்த டைம்ல நீங்க ரொம்பவுமே ரிலாக்ஸ்டா அமைதியா இருப்பீங்களோ அந்த நேரமாக பார்த்து தேர்வு செய்யுங்க. நீங்க ரொம்ப பரபரப்பா பிஸியா இருக்கக்கூடிய நேரத்திற்கு நடுவுல இந்த ஸ்விட்ச் வேர்டை எழுத வேண்டாம். எந்த நேரத்துல
நீங்க ரொம்பவுமே அமைதியா ரிலாக்ஸ்டா இருக்கீங்களோ அந்த நேரத்துல நீங்க எழுதுங்க. அப்பதாங்க நம்முடைய ஆழ்மனதில் இந்த வாக்கியம் ஆழமாக பதியும். அதே போல தினமும் ஒரே நேரத்துல தான் எழுதணும்னு கிடையாதுங்க. எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குமோ அமைதியா இருப்பீங்களோ அந்த நேரத்தை நீங்க பயன்படுத்திக்கோங்க. தினமும் 21 முறை 21 டைம்ஸ் நீங்க எழுதினால் போதும். கவுண்டிங் கரெக்டா இருக்கணுங்க. அதற்காக நீங்க நம்பர்ஸ் போட்டுட்டே எழுதுங்க. 1 2 3ன்னு நீங்க நம்பர்ஸ் போட்டுட்டே எழுதலாம். அடுத்த மிக மிக முக்கியமான விஷயம், பிரிந்து வாழும் உறவுகளுக்காக இந்த மெத்தடை நம்ம யூஸ் பண்றதுனால நம்முடைய எண்ணங்களும் உணர்வுகளும் சரியான நிலையில இருக்கணும். ஒரு பர்சன் கூட நெகட்டிவ் தாட்ஸ் நமக்கு இருக்கவே கூடாதுங்க. நெகட்டிவ் தாட்ஸ்னு நம்ம சொல்றது பயம், சந்தேகம், ஏக்கம், வருத்தம், கோபம், எதிர்பார்ப்பு மனநிலை, பொசசிவ்னஸ்னு எந்த விதமான தாட்ஸும் நமக்கு இருக்கக்கூடாது. யாருக்காக இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்றீங்களோ அந்த குறிப்பிட்ட நபரும் நீங்களும் சந்தோஷமா இருக்கீங்கன்ற அந்த மனநிலையுடன் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணணும். உங்களுக்குள்ள எவ்வளவு பெரிய மனஸ்தாபங்கள், கோபங்கள் இருந்தாலும் அதை நீங்க டோட்டலா மறக்கணும். அந்த குறிப்பிட்ட நபரும் நீங்களும் திரும்பவும் சந்தோஷமா இருக்கணும்னா அந்த சண்டையை நீங்க மறக்கணும். அவங்கள நீங்க மிஸ் பண்ற ஃபீலிங்ஸ் இருக்கவே கூடாது. அந்த நபரும் நீங்களும் அட் பிரசன்ட் ரைட் நவ் ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கீங்க. நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கீங்கன்ற மனநிலை தாங்க இருக்கணும். இதை திரும்ப திரும்ப நான் சொல்றதுக்கான காரணம் இதுதாங்க முக்கியமான சீக்ரெட். யத்பாவம் தத்பவதி. எதை நம்ம உண்மையாக உணர்கிறோமோ அதுதாங்க நம்முடைய வாழ்க்கையின் நிஜங்களாக மாறும். அந்த குறிப்பிட்ட நபருடன் நீங்க சந்தோஷமா இருக்கீங்கன்றத உண்மையாக நீங்க உணரணும். எண்ணங்களை காட்டிலும் உணர்வுகளுக்கு தாங்க அதிகமான சக்திகள் இருக்கு. உண்மையிலேயே அந்த நபரும் நீங்களும் சேர்ந்து இருந்தீங்கன்னா எவ்வளவு சந்தோஷப்படுவீங்களோ அந்த சந்தோஷத்தை இப்ப நீங்க கொண்டு வரணும். அந்த மகிழ்ச்சியான உணர்வு நிலையோட இப்ப நம்ம பார்க்க போகும் வாக்கியத்தை 21 முறை நீங்க எழுதணும். முடிஞ்ச வரைக்கும் தனிமையான ஒரு இடத்துல உட்கார்ந்து எழுதுங்க. நீங்க எழுதும் பொழுது யாரும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாம நீங்க பார்த்துக்கணும். அல்லது நீங்க எழுதுறத யாரும் பார்க்காத மாதிரி வச்சுக்கோங்க. யாராவது உங்களை பார்த்துக்கிட்டே இருந்தாங்கன்னா உங்களுடைய கவனம் சிதறும். மெத்தட கான்சென்ட்ரேஷனோட நீங்க ஃபாலோ பண்ண முடியாது. சோ ஒரு தனி அறையில அல்லது யாரும் தொந்தரவு பண்ணாத இடமாக பார்த்து உட்கார்ந்து நீங்க எழுதுங்க. சரி வாங்க நாம் எழுத வேண்டிய அந்த வாக்கியம் என்னன்றத பார்க்கலாம். நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. வீனஸ் ரிவர்ஸ் ரெஸ்டோர் டிவைன் லவ் டுகெதர் பிட்வீன் எக்ஸ் அண்ட் ஒய் எவர் ஆன். கொஞ்சம் பெரிய ஸ்விட்ச் வேர்ட் தாங்க. நிறைய ஸ்விட்ச் வேர்ட்ஸ் உடைய காம்பினேஷன் இதுல இருக்கு. இந்த வாக்கியத்துல எக்ஸ்னு இருக்கக்கூடிய இடத்துல உங்களுடைய பெயரை நீங்க எழுதணும். ஒய்னு இருக்கக்கூடிய இடத்திற்கு பதிலாக நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபருடைய பெயரை எழுதணும். நேம் யூஸ் பண்றதுலயும் நிறைய பேருக்கு குழப்பங்கள் இருக்கும். எந்த பெயரை பயன்படுத்தணும்னு நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபரை நீங்க எப்படி கூப்பிடுவீங்களோ அது ஷார்ட் நேம், பெட் நேம்னு எதுவாக இருந்தாலும் சரி அதை நீங்க பயன்படுத்திக்கலாம். இன்கேஸ் நேம் சொல்லி கூப்பிடாதவங்களாக இருந்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட நபரை அதிகபட்சமாக என்ன நேம் சொல்லி கூப்பிடுவாங்களோ அதை நீங்க யூஸ் பண்ணுங்க. உதாரணத்திற்கு அவங்க படிச்ச ஸ்கூல்ல, காலேஜ்ல அல்லது ஒர்க் பண்ற இடத்துல என்ன நேம் சொல்லி கூப்பிடுவாங்களோ அதை நீங்க பயன்படுத்துங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேங்க. உங்களுடைய பெயர் ராஜான்னு இருக்கு. நீங்கள் விரும்பும் அந்த நபருடைய பெயர் ராணின்னு இருக்கிற பட்சத்துல இந்த வாக்கியத்தை எப்படி எழுதணும்னு பார்த்தீங்கன்னா வீனஸ் ரிவர்ஸ் ரெஸ்டோர் டிவைன் லவ் டுகெதர் பிட்வீன் ராஜா அண்ட் ராணி எவர் ஆன். உங்களுக்கு கிளியரா தெரியணும்ன்றதுக்காக நான் 2 லைனா ஸ்பிளிட் பண்ணி எழுதியிருக்கேங்க. நீங்க ஒரே லைன்ல கூட எழுதலாம். இடம் இல்லைன்னா நீங்க 2 லைனா ஸ்பிளிட் பண்ணி கூட எழுதலாம். கொஞ்சம் நிறைய இடம் இருந்தால் 2 நாளைக்கு சேர்த்து ஒரே பக்கத்துல கூட நீங்க எழுதலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல நீங்க எழுதலாம். எப்படி வேணாலும் நீங்க எழுதலாம். ஆனால் ஒரு நாளைக்கு 21 முறை நீங்க எழுதணும். சரியான உணர்வு நிலையோட எழுதணும். அதுதாங்க முக்கியம். 30 நாட்களுக்குள்ள நீங்கள் விரும்பும் அந்த நபர் உங்ககிட்ட பேசிட்டாலும் கூட இந்த மெத்தடை அப்படியே டிராப் பண்ண கூடாதுங்க. ஸ்டாப் பண்ணிடாதீங்க. 30 டேஸ்க்கு நீங்க கம்ப்ளீட் பண்ணணும். மெத்தட் யூஸ் பண்ற நேரத்தை தவிர்த்து மற்ற நேரங்கள்ல அந்த குறிப்பிட்ட நபரை பற்றியே நினைச்சிட்டு இருக்காதீங்க. உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய வேறு பக்கம் நீங்க கவனத்தை திருப்பணும். அதே போல அந்த நபர்கிட்ட ஏதாவது மாற்றம் தெரியுதா, அவங்க உங்களை கான்டாக்ட் பண்றாங்களான்னு அவங்கள நீங்க மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. இந்த மெத்தடை ஃபாலோ பண்றது மட்டும் தாங்க உங்களுடைய வேலை. மற்றதை இந்த பிரபஞ்சம் பார்த்து கொள்ளும். அந்த குறிப்பிட்ட நபரை பற்றியே நீங்க யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த பிரபஞ்சம் அந்த வேலையை கையில எடுக்காது. 21 முறை இந்த வாக்கியத்தை எழுதும் நேரத்துல மட்டும்தான் அந்த நபரை பற்றி நீங்க நினைக்கணும். மற்ற நேரத்துல உங்களுடைய ரொட்டீன் ஒர்க் என்னமோ அதை நீங்க பாருங்க. அல்லது மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வேறு பக்கம் நீங்க கவனத்தை திருப்பிடுங்க. அடுத்ததாக அந்த குறிப்பிட்ட நபர் உங்களை கான்டாக்ட் பண்ணதற்கு பிறகும் கூட இப்படி ஒரு மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணதை அவங்க கிட்ட ஷேர் பண்ண
பண்ணக்கூடாதுங்க. இப்போ நம்ம பார்த்த விஷயங்களை ஒரு லைன் கூட மிஸ் பண்ணாம கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணுங்க. மேக்ஸிமம் ஒரு வாரத்திற்குள்ளாகவே அந்த குறிப்பிட்ட நபர் ஏதாவது ஒரு வழியில உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.